ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளவோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 115 சங்கீதம் 13 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 15 சங்கீதம் 13 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பாரா. அது இல்லாமல் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராம். வர்த்திக்க பண்ணுவார்னா நாளுக்கு நாள் எல்லா விதமான வளர்ச்சிகளும், நாளுக்கு நாள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவர் ஆசீர்வதிப்பார். யார? கர்த்தருக்கு பயப்படுகிற. பயம் என்பது சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம ஆண்டவருக்கு நம்ம பயப்படணும். பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பயம். ரொம்ப அவர் ஜெபிக்கிறதுல ஒரு பயத்தோடு ஜெபிக்கிறது, ஒரு பயத்தோட பாட்டு பாடுறது, அவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிறது ஒரு பயத்தோட, எது செஞ்சாலும் ஆண்டவர் பார்க்குறாரு அப்படின்னு ஒரு பயம் உள்ளத்தில் இருந்தாலே போதும், நம்ம நிச்சயமாக கர்த்தர் கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார். நம்ம தீபாவுடைய அம்மாவுக்காக நம்ம நேற்று தினத்தில் ஜெபம் பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ராத்திரி ஃபோனில் சொன்னாங்க. உண்மையிலே எதனால் அது ஆயிடுச்சுன்னா ஜபத்தினால் அல்ல, தீபாவுடைய அர்ப்பணிப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன் வருது ஐசியூவில் வச்சுருக்காங்கன்னு, ஆனால் தீபா சொல்லியிருக்கு, இல்லை நான் வர முடியாது, நான் ஜபத்துக்கு போகணும், என் ஜபத்தை தடவை. இதே நம்மள இருந்தால் அச்சு பிச்சு ஓடி போய், ஐயோ எங்கள் அம்மா நான் தான் டாக்டராக மாறி போய் என்னம்மா ஊசி போட்டு காப்பாற்றுற மாதிரி ஐசியூவில் எல்லாமே சொல்லுவோம். ஆனால் தீபா அப்படி இல்லை. சொன்னாங்க, எனக்கு ஜபம் நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், அந்த ஜபத்தை நான் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. நானே திட்டேன், போய் பாருமா அம்மாவை, அப்படியே லீவ் போட்டு அப்படின்னு. இல்லையா, நான் ஜபத்தையே விட மாட்டேன், ஜபத்தை. அப்படி ஒரு விசுவாசி தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். என் நாமத்தின் மித்தம் தாயாவது தகப்பனாவது இல்லை சகோதரனையாவது யார் வேணாலும் எதை வேணாலும் இழக்கிறான்னா அவனு பரலோகத்தில் அவனுடைய பிரதிபலன் அதிகமாக இருக்குமா. அவருக்காக இழக்கிறவங்க எது வேணாலும் அதை ஆண்டவர் அவங்கள வேறு லெவலில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம்னா பணம் நகைலாம் இல்லைங்க, அது வேறு. அது கர்த்தருடைய கருத்திலிருந்து வருகிற காரியங்கள் வேறு. தாவீது சொல்லுவார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆகியால் தான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நமக்கு உபத்திரங்கள் வர வர தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கணுமா. தாவீது அதுதான் கற்றுக்கிட்டா போல, தேவனுடைய அன்பு குறித்து கற்றுக்கிட்டார், தேவன் யார் என்று கற்றுக்கினார். அதனால் நம்ம எல்லாருக்குள்ளே எல்லார் வீட்டிலும் பலவீனங்கள் இருக்குது. அது பெருசாக பார்க்காம இயேசு தான் பெரியவர், தேவன் தான் பெரியவர் அப்படின்னு வந்தோம்னா எதெல்லாம் வீட்டில் பெருசாக இருக்கும் பிரச்சனைகளை அது சிறுசாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றிடுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.